தாவேக்கு குறையும் வேகம், அடுத்து காத்திருக்கும் ட்விஸ்ட். புதிய வரவுகளும் பழைய சவால்களும், திணறும் தாவேக்கு நிர்வாகிகள். தமிழகம் முழுவதும் பிளிப்கார்ட், மீசோ போன்ற பொருட்களை ஹோம் டெலிவரி செய்ய ஆட்கள் தேவை. ஆர்வமுள்ளவர்கள் கீழே உள்ள தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளவும். திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், திருச்சி போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது கிடைத்த அபரிமித ஆதரவு தக்க வைத்துக் கொள்ள தாவேக்கு தவறிடுச்சு. சுக்குமார் சத்திரம், ஈரோடு, சேலம் கூட்டங்களே இல்ல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சியே இறங்கு முகத்துல இருக்கு. கட்சியில தற்போது பழைய மூமெண்ட்டும் இல்ல. செங்கோட்டையின் இணைந்த போது ஏற்பட்ட ஆரவாரம் இப்போ அடங்கிருச்சு. கட்சியோட எதிர்பார்ப்புகளும் புதிஞ்சு போயிருச்சு. நாஞ்சில் சம்பத் கட்சியில இணைஞ்சதும் அதே மாதிரிதான். இவர்கள் இருவரும் கட்சிக்கு எந்த விதத்திலையும் பயன்படல. இனியும் கட்சி இவங்களை பயன்படுத்திக் கொள்ளுமானும் தெரியல. 10,000 விருப்ப மனுக்கள் நேரடியாகவும் 40,000 விருப்ப மனுக்கள் ஆன்லைன் மூலமாகவும் விற்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தம் இருக்க 234 தொகுதிகளுக்கு 50,000 விருப்ப மனுக்கள் விற்கப்பட்டனங்கிறது நம்பும்படியாவும் இல்லை. வெறும் 3,000 மனுக்கள் மட்டுமே வந்திருக்குன்னு சொல்லுது கட்சி தலைமை. அதிலும் கொடுக்க வேண்டிய முன்பணம் வரலையா? விஜய் ரசிகர்கள் இதை விளையாட்டா செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. ஆனா அவங்க இந்த விஷயத்துல சீரியஸா எடுத்துக்கல. விருப்ப மனு வாங்கிய அத்தனை பேருமே அரசியல் தெரியாத விஜய் ரசிகர்கள் தான் சொல்லணும். இவங்களை நம்பி தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிற உண்மை கட்சி தலைமைக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி மக்கள் மத்தியில சென்று பரப்புரை நிகழ்த்த நடிகர் ஜோசப் விஜய் விரும்பல. ஆன்லைன் பிரச்சாரம் மக்களிடையே எப்படி எடுபடணும் தெரியல. இதுவரைக்கும் தமிழகத்துல ஆன்லைன் பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி எந்த அரசியல் கட்சியும் களம் ஆடியதில்லை. ஒருவேளை விஜய் ஓரளவுக்கு வெற்றி பெற்றா அடுத்து வரும் தேர்தல்களில் பிரச்சார யுக்தி மாற்றம் காணும். ஆன்லைன் பரப்புரைக்கு மவுஸ் சேகரிடும். விஜய்க்கு சராசரியா 10% 12% வாக்குகள் இருக்கிறதா கருத்து கணிப்புகள் கூறுது. ஒரு சில இடங்கள்ல 20%க்கும் அதிக வாக்குகள் இருப்பதாகவும் தெரியுது. இந்த கருத்து கணிப்புகள் வெளிவந்து ஒரு மாதத்திற்கு மேல ஆயிடுச்சு. இதே நிலை இன்றும் நீடிக்குதான்னு தெரியல. தாவேக்கு இந்த வாக்கு விகிதத்தை தக்க வச்சிட்டாலே பெரிய விஷயம்தான். தக்க வைத்துக் கொள்ளுமா என்பது சந்தேகம்தான். காரணம், தற்போது கட்சி இறங்கு முகத்துல இருக்கிறது மாதிரி தெரியுது. தேர்தலுக்கு இன்னும் 55 நாட்களே இருக்கும் நிலையில இந்த வாக்கு விகிதம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதா தெரியல. மாறாக குறையக்கூடும். கடந்த 2 ஆண்டுகளாக கூட்டணின்னு சொல்லிட்டு வந்த தாவேக்காவை இதுவரைக்கும் எந்த கட்சியும் அண்டல. இனியும் அண்டமானும் தெரியல. காத்திருந்து காங்கிரஸ் கட்சி கூட வராதது விஜய்க்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கூட கட்சியோட ஆதரவாளர்கள் சோர்ந்து போய்விட்டதா தெரியுது. கூட்டணி அமையாத நிலையில கட்சியோட வெற்றி வாய்ப்புகள் பற்றிய சந்தேகம் ஆதரவாளர்கள் மனதில் எழுந்திருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதிமுகவோட கூட்டணி அமைக்க விரும்பிய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பெருத்த ஏமாற்றம் தான். கட்சியோட செல்வாக்கு சரிந்ததற்கு இது ஒரு முக்கிய காரணம். அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றி கூட்டணி என்ற தோற்றம் மக்கள் மனதில் புதுசா ஆரம்பிச்சிருக்கு. திமுக கூட்டணியில இருக்க விரிசல்கள் இந்த தோற்றத்தை வலுப்பெற செய்யுது. விஜய் ரசிகர்களே தற்போது இதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல் அனுபவம் உள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாத நிலையில கட்சியோட கொள்கையையும் திட்டங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு செல்ல யாரும் இல்ல. நிர்வாகத்துல அதிகார பகிர்வு இல்ல. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடையில சரியான இணைப்பு இல்ல. மாவட்ட தலைவர்களுக்கு செலவினங்களை பற்றிய உத்தரவாதமும் இல்ல. ஆனா எதிர்பார்ப்பு என்னவோ ஆட்சியை பிடிக்கிறது.